அஸ்ஸலாமு அலைக்கும். முச்சக்கொட்டை செய்ய போறோம். கருவாடும் முச்சக்கொட்டையும் போட்டு செய்வோம். இது வந்து சின்ன வெங்காயம், அதுக்கு முட்டை ஊத்தணும், கொத்தி ஊத்தணும். இது வந்து தாளிக்கிறதுக்கு வெந்தயம், சோம்பு, இந்த அருக்கு முச்சை, இதை வறுக்கணும். இந்த கருவாடு வந்து இந்த கருவாட்டை வந்து இது வந்து ஊடகம் கருவாடு, இது வந்து பாறை கருவாடு, இதுவும் பாறை. ரெண்டு பாறையும் ஒரு ஊடக கருவாடு இருக்கு இதுல போடுறதுக்கு. முச்சக்கொட்டையில கருவாட்டு குழம்பு போட்டு செஞ்சு இந்த முட்டையை அதுல ஊற்றுவோம். நல்லா இருக்கும், ஊற்றி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதை முதல்ல வறுத்து அவிக்கணும். வறுத்து அவிக்க போற சட்டி எடுமா வந்து குத்து புளி. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மிஷின் புளி கிடையாது, குத்து புளி. சூப்பரா இருக்கும். இது மிஷின்ல அரைக்கிறது வேற, அது வேற மாதிரி இருக்கும். இது மரத்துல பத்த, இந்த மரத்துல புடுங்குனது இந்த மாங்காய் அதுல போடுவோம். லாஸ்டா போடுவேன் பாருங்க. இத வறுக்க போறோம். மச்ச பேரை நல்லா வறுக்கணும். ஆனா கொஞ்சம் நேரம் போல அதுல அது வந்து அந்த தோல் மேல இது வரும், செவந்தாப்புல இருக்கும். அப்பத்தே அது நல்ல வறுவல். முச்சக்கொட்டை வாசமா இருக்கும் சாப்பிடுறது. கருவாடு வாசமும் முச்சக்கொட்டை வாசமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். மனம் வருது, மணக்குது, வறுக்கிற மனம் வருது. இப்போ வந்து கொஞ்சம் செவந்திக்கு வருது. இன்னும் கொஞ்சம் வறுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக வறுத்துட்டு இருக்கிறேன். கலர் அப்படி வரணும். நான் கலர் கூட இன்னும் கொஞ்சம் மாறணும். விட்டா நல்லா இருக்கும். பார்த்துக்கங்க நல்லா. பெரிய அலசி ஊத்தி இருப்பார். தண்ணி ஊற்றி அவிய போடுறோம். புளியில கொஞ்சம் ஊற வச்சுக்கிறோம். தண்ணியை ஊத்தி அதை கொஞ்சம் அலசிடணும். ஏன்னாட்டா அலசி ஊத்திடணும். அப்படி ஊத்திட்டு அப்புறம் மறுபடியும் ஊத்துங்க தண்ணி. இப்படி வச்சா இப்படி வந்துடும். இதே ஊடகம் நல்லா தெரியும் நம்ம ஊருக்காரவங்களுக்குலாம். ஊடகம் கருவாடு இங்க பாருங்க. இது வந்து பாறைக்குட்டி கருவாடு நல்லா தெரியும் நம்ம ஊருக்காரவங்களுக்குலாம். இந்த கருவாட்டுக்கு முதுமுள்ள எடுக்கணும்ல, பத்தியா நல்லா இருக்கும். இதெல்லாம் இப்படி எடுத்துடணும். அருவாமனையில வச்சு எடுப்போம். நம்ம ஊர் பக்கம் அருவாமனை என்கிட்ட இருக்கு உள்ள. அது இப்போலாம் உட்கார்ற ஸ்டைல் இல்லையே, உட்கார முடியாதுல்ல, சேர்ல உட்காந்து செய்யறதுனால இந்த மாதிரி செய்யறேன். இதுல கத்தியில வள்ளல கண்டனுக்கு புல்லும் ஆயுதம். புல்லு கூட ஆயுதம் தான். போதுமா வேணாமா அப்படியே போட்டுறேன், உதிரும். அது அப்படியே போடணும் எனக்கு குழம்புல. இந்த கருவாடு எல்லாம் எடுத்தாச்சு, நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. நல்லா இருக்கு வாசம். என்ன மாதிரி மணக்குது இந்த கருவாடு. நம்ம ஊர் கருவாடு மாதிரியே மணக்குது. இங்க ஒரு இடத்துல இல்லை, சில இடங்கள்ல கிடைக்குது. நல்லா இருக்கு. நம்ம ஊர் பக்கத்து கருவாடு மாதிரி மணமா வாசமா நல்லா இருக்கு. அலசிடு அந்த இடத்துல நம்ம பைப்ல போய் அலசி லேசாட்டே அலசணும். இந்த மாதிரி உதுரக்கூடாது, வை அப்படியே. ஆனா அலசிட்டு, இது ரொம்ப அலசணுன்ற அவசியமே கிடையாது. நல்லா சுத்தம் பண்ண கருவாடு, சுத்தமான கருவாடு. நீங்க வந்து அலசலுக்கு கருவாட்டுல வந்து எல்லாம் வீணா போயிடும். அதோடைய இது அலசிடுறதுல போயிடும். கருவாட்டு குழம்புக்கு இது நல்லா இருக்காது அவ்வளவு. இதுல கொஞ்சம் கருவாட்டுல கொஞ்சம் மசாலா போட்டு அப்புறம் போடணும். இல்ல பொரிக்கணும்ல தோசைக்கல்ல. அது அவியனுங்க, அது மணத்துருச்சு, அவிஞ்சிருச்சு. அவியன் மனம் வந்துருச்சு. அந்த வாசம் இதுவாயிருச்சு. இது வந்து நல்லா வறுக்கணும். வித்யா எப்படி சூப்பரா அவிஞ்சு நல்லா இருக்கு. சின்ன பயிறு இவ்வளவு பெருசா வந்துருச்சு. நல்ல பயிர். அந்த இல்ல சின்னதா இருந்தது, ஆனா ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பூரிச்சு வந்துருச்சு. நல்லா இருக்கு, சூப்பரான பயிர். இதத்தை வாங்கின போய் நல்லது. முருங்கைக்காய் தோல் இதை வந்து உரிக்க கூடாது, சும்மாதான் இருக்கு. நறுக்கி நறுக்கி போடணும். தோல்ல அவ்வளவு சத்து இருக்கு நமக்கு. இந்த முருங்கைக்காய் தோல்ல நான் இப்படித்தான் நறுக்குவேன், உரிக்கவே மாட்டேன். உரிக்க கூடாது, இப்படித்தான் நறுக்குங்க.
கருவாட்டு வருமா தூக்கி வை. சூடாச்சா? இப்போ வந்து கருவாடை நம்ம போட போறோம். அவனுக்குள்ளே போடல. கருவாடு பொரியுது. கருவாடை பொரிச்சு இப்படி வச்சு அப்புறம் போடணும். ஆணத்துல போட்டு கூட்டி ஊற்றி தூக்கி வச்சு கொதிக்க வச்சு தாளிக்கணும். வறுத்தாச்சு, கொஞ்சம் சூடு பண்ணி வறுத்தாச்சு. ரொம்ப பொரிஞ்சா இதுவாயிடும். நல்லா இருக்கு. ஆஃப் பண்ணிட்டேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டும் கலந்து போடுறோம். ஊற்றி தாளிக்கணும். இது வந்து வெந்தயம், இது வந்து சோம்பு தாளிக்கிறதுக்கு போடணும். இதை போட்டு வெங்காயத்தை போடு. வெங்காயம் போட்டு தாளிக்கிறோம். இந்த கருவேப்பிலை, மிளகாய் பொடி, இது வந்து சீரகப்பொடி, சீரகப்பொடி, இது வந்து மிளகு பொடி, மல்லிப்பொடி, மல்லிப்பொடி இந்த இருக்கு, மல்லிப்பொடி. இது தண்ணி ஊற்றி கலக்கணும். 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், இது மல்லித்தூள் ஒரு 4-5 ஸ்பூன் போடலாம். மல்லித்தூள், புளி கரைச்சி இதுல ஊத்தவா? புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு வச்சிரு. புளி கரைச்சி ஊற்றணும். போதுமா? புளி கரைச்சி ஊற்றியாச்சு. தேவையா இருந்தா குடிச்சு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். அப்புறம் மறுபடியும் நானும் ஒன்று நறுக்கிறேன் பாருங்க. லைட்டுங்க, இந்த லைட் மிளகா ஒன்று கரைச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள்ல இது பச்சை மிளகா போடுறேன். பார்த்துக்கிறேங்க, போதும், ரொம்பவும் வேண்டியதில்லை. இங்கே அரைச்சிருக்கு. இது தக்காளி அரைச்சிக்கிறதே நல்லது. அப்பதான் குழம்பு அப்பதான் ஆனத்துக்கு கொடுக்கும். ஆனத்துக்கு நல்லா இருக்கும். புளிப்பு தன்மை எல்லாம் ருசியெல்லாம் வரும். அரைச்சி ஊற்றுங்க மிக்சியில். அதே மிக்சி வச்சிருக்கீங்க. இப்போ அந்த காலத்தில் ரொம்ப சக்கட்டை போடுவோம். இது ஒத்த அழிச்சு நல்லா இந்த எண்ணெயில வாசமா இருக்கு. தக்காளி போடுறேன் எல்லாரும். தக்காளி முருங்கைக்காய் இதுக்கு மசாலா ஊற்றுமா சரியா போயிடும். இது ரொம்ப போட்டு பண்ணாது. அது அந்த பேச்சு போயிடும். கருவாட்டு மூடி எடுங்க. நான் அந்த மூடி எடுத்து வச்சேன். பூண்டு தட்டணும் பாருங்க. பூண்டை தட்டி வச்சுக்கிறோம். உங்க வீடு உங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பயிரவங்க. எங்க குடும்பம் நாங்க நிறைய சாப்பிடுவோம், நிறைய பேர் இருக்கிறோம். அதனால இப்படி போட்டிருக்கோம். இதுல பாதி கூட போட்டுக்கலாம். மொச்சக்கொட்டை சோறு ஆக்கி இருக்கணும். போய் சீக்கிரமா ஆக்கு. இது கொதிக்கிறதுக்கு அதுக்கு லேட் ஆயிரும். போ சீக்கிரம் செய்ய. நேரம் ஊற வச்சிருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வந்த அரிசியை சீக்கிரம் வந்து கொதிச்சிருச்சு. மொச்சக்கொட்டை போடுறேன். போட்டு கொதிச்சிருச்சுப்பா. தண்ணி இன்னும் வேகமா குடிக்கும். அப்பவும் சோறு ஆக்கிருக்கு. குறைச்சாச்சு. கருவாடு போடும். வேலையை போட கரைச்சி கரையில அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. இப்படி அமையிறது இப்படி அமையணும். இப்படியே போடுறேன் பாருங்க. இப்படி போட்டு விட்டுருக்கு. தோல்லையும் வந்து ரொம்ப சத்து இருக்கு எல்லாத்துலயுமே. ஆனா நம்ம சாப்பிட மாட்டோம். அதே ஒண்ணு இதுலயாவது சேரட்டு. இது எதுக்காக இப்படி நாங்க உப்பு குடிச்சு பாக்குறோம்னு சொன்னா, அந்த கருவாட்டுடைய ஒரு இதனால நம்ம கொஞ்சம் மிதமாவே இதை குடிச்சு பார்க்கவும் அதை இது பார்க்கவும் மிதமா செய்யணும். அப்படிதான் ரொம்ப நல்லா கருவாட்டான ராமேஸ்வர சீலா கருவாடு, வாழைக்கருவாடு, எல்லா கருவாடு குழியில தோண்டி வச்சு பிழைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஊர் சைடுக்காரங்களுக்குலாம் தெரியும்.
அந்த கருவாடு சுத்தமான கருவாடு, புழு பூச்சி எதுவும் அடாது. அதை எடுத்து கொஞ்சம் உப்பு வச்சிருப்பா, அதை கொட்டிட்டு அப்படியே பாயில சுத்தி சுத்தி வச்சு கொண்டாந்து வச்சு கருவாடு கடையில வச்சு தருவாங்க. சீலா கருவாடு. இங்க வந்து வஞ்சரம்ன்றாங்க, அதை சீலா கருவாட்டை இங்க வஞ்சரம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சீலா கருவாடுன்னு சொல்லுவோம் நம்ம ஊர் பக்கம். இங்க வந்து அப்புறம் வந்து இது பாறை கருவாடு, வாழைக்கருவாடு சூப்பரா இருக்கும். குளிக்கருவாடு அது வாங்கியாந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கருவாட்டணத்துல போடணும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நாங்க உப்பே போடக்கூடாது, அப்படியே உப்பு அது கரெக்டா சார்ந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காய்கறிகளோட போட்டும் சாப்பிடலாம், கொஞ்சம் கருவாட்டை போட்டு கரெக்டா அந்த உப்பு கரெக்டா இருக்கும். நம்ம உடம்புக்கு ஒண்ணுமே பண்ணாது. நம்ம செய்யற விதந்தே நம்ம உடம்ப காத்துக்கிறோம். நம்ம செய்யறது தப்பான முறையில செஞ்சு நம்ம சாப்பிட்றோம், அதோட அது வந்து நம்ம உடம்பையும் எடுத்துக்கிறோம். இப்படியே ஊத்திடலாமா? பாருங்க. ஊத்திடலாம். மாமி கமெண்ட்ல உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேக்குறாங்க, சொல்லுங்க. அதுதான் எனக்கு எத்தனை 1970 ஒரு பொம்பளை பிள்ளை மே மாசம் பிறந்துச்சு. 2வது வந்து 71 ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. 72 ஒரு ஆம்பளை பிள்ளை, 74 ஒரு பொம்பளை பிள்ளை, 76 ஒரு ஆம்பளை பிள்ளை. இப்படி எல்லா நெல்களும் பிறந்து 76 ஒண்ணு பிறந்து மவுத்தா போச்சு. அப்புறம் வந்து 77 ஒரு பொண்ணு, அப்புறம் பொம்பளை பிள்ளை. அப்புறம் 80 ஒரு பொம்பளை பிள்ளை. 81 தான் இந்த மகன். இந்த பாருங்க பாருக்கு வருது, எங்க கூடவே நிக்கிறாரு. அவர் வந்து 8வது பிள்ளை. அவர் வந்து வெட்டி சேவைன்னு அப்ப சொல்லுவாங்க எல்லாரும், அப்படி பேசிக்கிடுவாங்க. அங்கே நான் கிராமங்கள்ல தான் பெற்றேன், தேவோட்டியில பிறந்தாங்க. அப்புறம் 10வது 9வது 2 போச்சு ஆம்பளை பிள்ளை, 10வது ஒரு பையன். அவர் வந்து அங்க இங்கதான் வந்திருக்காரு, அவரும் இருக்காரு. என் புள்ள ஒண்ணு அந்த 72 பிறந்த மகன் 48 வயசுல இறந்துட்டாங்க. மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க மொத்தம். அப்புறம் 8 பிள்ளைதான் எனக்கு மிச்சம். அதுல ஒரு போனது போக இருந்தது மிச்சம் 8 பிள்ளை. அதுல ஒரு இப்ப 48 வயசுல மவுத் ஆயிட்டாங்க. நவம்பர்ல 20 2020 நவம்பர்ல இறந்துட்டாங்க. கொரோனா சந்தர்ப்பத்துல இறந்துட்டாங்க, இறந்துருச்சு. அது ரொம்ப ஒரு இழப்பு. சரி, நாட்டு முட்டை ஊத்தியாச்சு. லாஸ்ட்ல ஊத்தி கொஞ்ச நேரம் தம்முல போட்டா அது நல்லா வெந்துடும். நீங்க சாப்பிடலாம். அப்புறம் டீயை நீ குறைச்சு வச்சிரு. டீயை ரொம்ப குறைஞ்சு சூப்பர் எல்லாம் ஊத்தி ஊத்திருக்கோம் முட்டை. காஞ்சிருச்சு. முட்டையை போடு, முட்டையை தூக்கி வைங்க. முட்டை பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹு செம்மையா இருக்கு, செம்மையா சூப்பரா இருக்கு, நல்லா அமைஞ்சிருக்கு. கருவாட்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி ஒரு பிரியாணியோட பேரு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அப்பளத்தை வச்சு இந்த சோறு சூப்பர் சூப்பரா இருக்கும். பிரியாணியை விட நல்லா டேஸ்டா இருக்கு இந்த குழம்பு. இந்த பொத்து முட்டை அவ்வளவு வாசமா இருக்கு, நல்லா இருக்கு. நாட்டுக்கோழி முட்டையில இந்த மாதிரி எல்லாரும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டு எங்களுக்கு சொல்லுங்க. பிரியாணிக்கு விட இது ரொம்ப நல்லா தெரியுது என் வாக்கி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களுக்குமே நல்லா இருக்கும் இப்படி செஞ்சு சாப்பிட்டா. நல்லா இதை சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.